மதுரை மாவட்டம் மேலூர் அரசப்பன்பட்டியில் பெய்த மழையால் அரசு கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளும் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டு களத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளும் நனைந்து சேதமடைந்து உள்ளன. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரும்பாக்கம், காணை நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் மூட்டை பிடிக்காமல் குவியலாக வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். இங்க ஒரு 2 ஏக்கர் அறுவடை செஞ்சு கொண்டாந்து மழைக்குள்ள தண்ணியில அடிவிட்டு கிடக்கு. 12,000 சிப்பத்துக்கு மேல அங்க மேட்டுல அடைஞ்சு வச்சிருக்காரு மூடையெல்லாம். அதனால எல்லா பக்கமும் நெல்லு மூடை எடுக்காம இருக்கவும் எங்க நெல்லுகள்லாம் பூரா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. நாங்க சம்சாரி என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு உழைச்சு லாதியா போய்கிட்டு இருக்கு. நீங்க சர்க்கார் தான் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். நாங்க என்ன பண்ண முடியும்? பூரா நெல்லும் தண்ணியில கலந்து மிதக்குது. நாங்க உழைச்ச உழைப்பெல்லாம் நாங்க எங்க போடுறது? என் பேர் இந்திரா காந்தி. அரசப்பன்பட்டி ஊராட்சியில இருந்து பேசுறோம். இங்க 12,000 நெல்லு மூடைக்கு மேல கொள்முதல் பண்ணி அப்படியே இருக்கு. லாரி சரக்கு எடுக்காதனால 12,000 கொள்முதலும் அப்படியே இருக்கு. 12,000 மூடையும். அதுபோக மக்கள் நெல்லு 20 நாள் 22 நாள் ஆச்சு. இன்னும் அதை டிஎன்சில நெல்லை எடுக்கல. இப்ப 2 நாள் மழையிலையும் ரொம்ப பாதிச்சு எங்களுக்கு பூரா ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. நெல்லு பூரா தண்ணியில கிடக்கு. நாங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்ட அல்ல இப்படி இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மக்கள் பூரா. எங்களுக்கு லாரியை கொண்டாந்து சீக்கிரம் மூடையில ஏத்தி எங்க நெல்லுகளை சீக்கிரம் கிளியர் பண்ணி தருமாறு கேட்கறோம். மற்றபடி எங்களுக்கு ஒவ்வொரு ஏக்கருக்கு 40,000க்கு மேல செலவாகுது. செலவு பண்ணியிருக்கோம். ஆனா இவ்வளவு மன உளைச்சலுக்குள்ள தண்ணிக்குள்ள கிடக்கு பூரா மூடையும். நீங்க தான் எங்களுக்கு பார்த்து உதவி பண்ணணும் கவர்மெண்ட்.